அந்த ஆஷூரா தினத்திலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமல் என்னவென்றால், காலையிலிருந்து மாலை வரை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கையேந்தி துஆ செய்வதற்குரிய நாள், முக்கியமான நாள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அருமை உறவுகளே, சகோதர சகோதரிகளே, புனிதமான முஹர்ரத்தினுடைய 10வது நாள் ஆஷூராவுடைய தினம் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. அந்த ஆஷூரா தினத்திலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமல் என்னவென்றால், காலையிலிருந்து மாலை வரை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கையேந்தி துஆ செய்வதற்குரிய நாள், முக்கியமான நாள். நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கிறது, எத்தனையோ விதமான சங்கடங்கள் இருக்கிறது, நெருக்கடிகள் இருக்கிறது. நம்முடைய ஆசைகள் நிறைவேற வேண்டிய அந்த தேவையிலே, அந்த அவசியத்திலே நாம் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கற்பனையோடும் ஆழ்ந்த சிந்தனையோடும் இருக்கிறோம். இப்படி நம்முடைய தொழில் சார்ந்து, நம்முடைய வியாபாரங்கள் சார்ந்து என்னென்ன விதமான துவாக்கள் தேவைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் மொத்தமாக கேட்பதற்குரிய, ஹோல்சலாக அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள், ஆஷூரா என்று சொல்லக்கூடிய அந்த நாள். ஏனென்றால் நபிமார்களில் பலருக்கு அல்லாஹ் உதவி செய்த நாள் அது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் கிளம்பி அது கரை ஒதுங்கியதான் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் இருந்தார்கள். அந்த மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றப்பட்ட நாள் முஹர்ரத்தினுடைய 10வது நாள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நாட்களாக பல்வேறு விதமான நோய்களால், புண்ணுகளால் உடம்பெல்லாம் சீழ்வழிந்து கொண்டிருந்தது. அதையெல்லாம் அல்லாஹு தஆலா நீக்கி அவங்களுக்கு சுகத்தை கொடுத்த நாள் இந்த 10வது நாள். இப்படி வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம் நபிமார்களுடைய அந்த சரிதையிலே வரக்கூடிய ஆச்சரியங்களை. இந்த முஹர்ரம் மாதத்தோடு 10வது நாளோடு தொடர்புடைய இருக்கக்கூடிய வரலாறுகளை நிறைய சொல்லலாம். ஆக மொத்தத்தில் நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்து அந்த துவாவை அங்கீகாரம் பெற்ற நாளாக முஹர்ரத்தினுடைய 10வது நாள் இருக்கிறது. குறிப்பாக ஹஜ்ரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துவாவை ஏற்றுக்கொண்டு ஃபிரௌனை அல்லாஹ் வீழ்த்தி, அல்லாஹ் இன்னும் அதிகப்படியான அவர்களிடத்திலிருந்து கேட்கப்பட்ட துவாவை அங்கீகரித்து கொண்ட நாள் முஹர்ரத்தினுடைய 10வது நாள். எனவே துஆ செய்ய வேண்டும் அந்த நாளிலே. சரி, நீங்கள் கேட்கலாம், என்ன துஆ செய்கிறது? குறிப்பாக நான் ஒரு 3 விஷயம் சொல்லித் தருகிறேன் இந்த காணொளியிலே. கண்டிப்பாக அந்த 3ஐயும் முஹர்ரத்தினுடைய 10வது நாள் அவசியம் செய்யுங்கள். இந்த 3 முக்கியமான துஆக்களை அவசியமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 1, அந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள் குறைந்தபட்சம், நான் டிஸ்கிரிப்ஷனிலே தருவேன், குறைந்தபட்சம் ஒரு 100 தடவையாவது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அப்படின்னு சொல்லிக்கங்க. 100 தடவை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று சொல்லிக் கொள்ளுங்கள். ஏன் இதை சொல்வதனால் என்ன பலன்? திருமிதியிலே ஹதீஸ் வந்திருக்கிறது, முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கால ஹீன யுஸ்பிஹு வஹீன யும்சி, யார் காலையில் அல்லது மாலையில் 100 தடவை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அப்படின்னு சொல்றாரோ, வஇன் கானத் குஃபிரத் ذுனூபஹு வஇன் கானத் அக்ஸரு மின் ஜபதில் பஹர், கடல் நுரையை விட அதிகப்படியாக அவரிடத்திலே பாவம் இருந்தாலும் அல்லாஹ் இந்த சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று சொல்லக்கூடிய இந்த துஆவின் வழியாக, இந்த ஜிக்ரின் வழியாக அல்லாஹ் அவருடைய பாவத்தை மொத்தத்தையும் அழித்து விடுவான். இது பொதுப்படையாக வந்த செய்திதான். எல்லா நாள்லையும் சொல்லலாம் அந்த திக்ர, எல்லா நாள்லையும் இந்த துஆவை சொல்லலாம். ஆனால் முஹர்ரம் 10 என்பது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிடுவதற்குமான துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள். இப்போ அந்த நாளில் இந்த மகத்தான துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பொழுது நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு, அழிக்கப்படுவதற்கு அது காரணமாக அமையும். 1. 2வது, நாம் கேட்கக்கூடிய 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பு, இஸ்திக்ஃபார், அது மகத்தான பல பலன்களை தரக்கூடியது. குழந்தை இல்லாதவங்க கூட தொடர்ச்சியாக அதிகப்படியாக இஸ்திக்ஃபார் செய்தால் அவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்று குர்ஆன் நிரூபிக்கிறது. பஞ்சத்திலும் வறுமையிலும் ஏழ்மையிலும் உழன்று கொண்டிருக்கக்கூடியவங்க அதிகப்படியாக இஸ்திக்ஃபார் ஓதுனாங்கன்னா அவங்களுடைய பஞ்சமும் வறுமையும் ஏழ்மையும் நீங்கும் என்று குர்ஆன் சொல்கிறது இல்லையா? அப்போ இஸ்திக்ஃபார் பொதுவாக நாளும் டெய்லி ஓதுறது. அந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள் குறிப்பிட்ட ஒரு இஸ்திக்ஃபாரை நாம் கவனத்தில் கொண்டு அதை குறைந்தபட்சம் 100 தடவை ஓதிவிட வேண்டும். என்ன இஸ்திக்ஃபார் ஓதலாம்? எல்லாருக்கும் தெரிஞ்சது அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு இஸ்திக்ஃபார் சொல்லித்தர்றேன். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இதை பதிவு செய்கிறேன்.
இதை தினசரி ஓதுவதற்கு முயற்சியுங்கள். குறைந்தபட்சம் இந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள் ஆஷுரா தினத்திலே 100 தடவை ஓதிவிடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க, சய்யிதுல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபாருக்கெல்லாம் தலை, அதாவது இஸ்திக்ஃபார்களில் முதன்மையானது என்று சொல்லி ஒரு வாசகத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக வ அனா அலா அஹதிக வ வஅதிக மஸ்ததஅது அபூஉ லக பிநிஅமதிக வ அபூஉ லக பிதம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த. இதுதான் சய்யிதுல் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபாருக்கெல்லாம் முதன்மையானது, முக்கியத்துவம் வாய்ந்தது. இஸ்திக்ஃபார் நிறைய இருக்குது, அதுக்கெல்லாம் எல்லாத்தை விட முதன்மையானது இது. இதை சொன்னால் என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவரொருவர் இதை காலையில் சொல்கிறாரோ மாலைக்குள் இறந்து போய்விட்டால் அவர் சொர்க்கத்திற்கு போவார் நேரடியாக. எவரொருவர் இதை வழக்கமாக மாலையில் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறதோ மாலையிலிருந்து மறுநாள் காலை வரை இறப்பு அவருக்கு ஏற்பட்டால் சொர்க்கத்திற்கு போவார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கும் அளவிற்கு வலிமை மிக்க இஸ்திக்ஃபார் இந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார். இது டெய்லி ஓதுறது தான். ஆனால் முஹர்ரத்தினுடைய 10வது நாள் குறிப்பாக இதை ஒரு 100 தடவை ஓடுவதற்கு முயற்சியுங்கள். 2. 3வது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஒரு 100 தடவை ஸலவாத்தை சொல்வதற்கு அந்த நாளிலே உங்களுடைய நேரங்களை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். எக்கச்சக்கமான வாசகங்கள் இருக்கிறது ஸலவாத்திற்கு. ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த சில வாசகங்கள் இருக்கிறது. நல்லோர்கள், பெரியோர்கள், சாலிஹீன்கள், ஆரிஃபீன்கள் கற்றுக் கொடுத்த சில வாசகங்கள் இருக்கிறது. எதையாவது ஒரு ஸலவாத்தை நாம் ஒரு 100 விடுத்தம் ஓதிக்கொள்ள வேண்டும். என்னிடத்தில் கேட்டால் ஸலவாத்து ஆலியுல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஸலவாத்தினுடைய அந்த வாசகங்கள் நமக்கு கிடைக்கிறது. அறிஞர்கள் நமக்கு எழுதி தருகிறார்கள். குறிப்பாக திருக்குரானுடைய விரிவுரைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தஃப்சீரு சாஃபியை தந்த இமாம் சாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். யானத்து தாலிபின் என்று சொல்லக்கூடிய நூலினுடைய ஆசிரியர் இமாம் திம்யாத்தி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி எக்கச்சக்கமான அறிஞர்கள் மக்களும் நல்லோர்களும் சாலிஹீன்களும் சொல்லித்தந்த ஒரு அற்புதமான ஸலவாத். இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லா சொல்கிறாங்க, நான் பின்னால் சொல்ல இருக்கக்கூடிய இந்த ஸலவாத்தை நீங்கள் ஒரு தடவை ஓதினால், டெய்லி ஒரு 10 தடவை ஓதணும். வெள்ளிக்கிழமையிலே முக்கியமாக இந்த ஸலவாத்தை ஓத வேண்டும். அப்படி ஓதி வந்தால், வளமை இருந்தால், உங்களுக்கு மரணம் என்று ஏற்படுமையானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திக்கிற வாய்ப்பை அல்லாஹ் தருவான். இன்னும் குறிப்பாக எழுதுகிறார்கள், உங்கள் உடம்பில் நாயகத்தின் கைப்பட்டு அந்த வழியாகத்தான் உங்கள் உடம்பு கபரை சென்றடையும் என்ற ஒரு குறிப்பையும் இந்த ஸலவாத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய பலனாக எழுதி தருகிறார்கள். ஆக மொத்தத்தில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஸலவாத் நான் இப்போது சொல்லித் தருகிறேன். இதையும் டிஸ்கிரிப்ஷனிலே பதிவு செய்கிறேன். நான் முதல் சொன்ன சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அந்த திக்ர், அடுத்து சொன்ன சய்யிதுல் இஸ்திக்ஃபாருக்கெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த இஸ்திக்ஃபாராக, தனித்துவம் வாய்ந்த இஸ்திக்ஃபாராக இருக்கக்கூடிய அந்த இஸ்திக்ஃபார், 3வது இப்பொழுது சொல்ல இருக்கக்கூடிய ஸலவாத். இந்த 3ஐயும் வரிசைப்படுத்தி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரப்படும். அவசியம் பார்த்து அதை ஓதுங்கள். என்ன ஸலவாத் இது என்றால், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மியில் ஆலியில் கதிரில் அதீமில் ஜாஹி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். இதுதான் ஸலவாத்து ஆலியுல் கதிர் என்று சொல்வார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதனின் நபியில் உம்மியில் ஹபீபில் ஆலியுல் கதிரி அல் அதீமில் ஜாஹி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். இந்த ஸலவாத்தையும் முஹர்ரத்தினுடைய 10வது நாள் ஆஷுரா தினத்திலே ஒரு 100 தடவை ஓதுவதற்கு முயற்சி செய்து கொள்ளுங்கள். ஆக இந்த 3 ஜிக்ருகளையும் துவாக்களையும் ஸலவாத்துகளையும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே முஹர்ரத்தினுடைய 10வது நாள் ஓதி முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா செய்யுங்கள். நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும், நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படும், நம்முடைய சங்கடங்கள் போய்விடும், நம்முடைய நோய் நொடிகள் எல்லாம் நீங்கும், நீண்ட ஆயுளை அல்லாஹ் தருவான். நிச்சயமாக அதை கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நிறைவான ஆரோக்கியத்தை தாய் என்று கேட்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. திடீரென்று ஏற்படக்கூடிய அனைத்து விதமான ஆபத்துகளை விட்டு, முசீபத்துகளை விட்டு, திடீர் மரணங்களை விட்டு அல்லாவே நீ பாதுகாத்து விடு என்று கேட்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. வல்ல அல்லாஹ் வரக்கூடிய ஆஷுரா தினத்தை மிகச்சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய நல்ல தௌஃபீகை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கியருள் புரிவானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.